ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கெரியர் குரூப் 360. நீங்க கூகுள் டெவலப்பர் ஸ்டூடெண்ட் கிளப்போட லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்டூடெண்ட் கிளப் லீடர் ஆனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதுக்காக நீங்க லீடர்ஷிப் எடுத்துக்கணும், எதுக்காக நீங்க லீடர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டெவலப்பர் ஸ்டூடெண்ட் கிளப்ஸ் ஒவ்வொரு காலேஜ்க்கும் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கிளப் கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த உங்க காலேஜ்ல கிரியேட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிளப்புக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும், லீடர்ஷிப் எடுத்துக்கணும், உங்களுடைய டீமை நீங்க வழிநடத்தணும், உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய டீமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸும் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா நீங்க தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கணும். அதாவது நீங்க 4 இயர் கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க தேர்ட் இயர் படிக்கணும். சப்போஸ் நீங்க 3 இயர்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க செகண்ட் இயர்ல இருக்கணும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது நீங்க கிராஜுவேட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்கவங்கனால மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண முடியும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த கிரைட்டீரியால வந்துருவோம். ஸோ காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சுட்டு இருக்கணும். ஸோ தேர்ட் பாத்தீங்கன்னா நீங்க 1 இயர் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்க்கு கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1 இயர்க்கு இப்ப நீங்க உங்களை லீடரா செலக்ட் பண்றாங்கன்னா உங்களுடைய காலேஜ்க்கும் கூகுளுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்டா நீங்க தான் இருப்பீங்க. ஸோ 1 இயர்க்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தான் உங்களுடைய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு லீடர் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா நீங்க லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி உங்களுக்கு டெக்னிக்கல் சைட் அண்ட் டெக்னாலஜிஸ் பத்தின இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். ஸோ லேர்னிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி புதுசா டெக்னிக்கல் விஷயம், ப்ரோக்ராமிங் இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈவென்ட் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல நீங்க நிறையவே கத்துக்குவீங்க. பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல உங்களை ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க, ஈவெண்ட் பிளான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுல நீங்க லீடர்ஷிப் எடுத்து இந்த ஈவெண்ட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்க மந்த்லி பண்ண மாட்டீங்க. மேக்சிமம் 3 months ஒன்ஸ் அப்படி இல்ல 2 months ஒன்ஸ் நீங்க ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்க லீடர்ஷிப் எடுத்து அந்த ஆர்கனைஸ் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ டோட்டலா 3 ஸ்டெப்ஸா இது டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அ கிளப். நீங்க உங்களுடைய காலேஜ்ல ஒரு கிளப் கிரியேட் பண்ணணும். அதுதான் ஒரு கோர் டீமா இருக்க போகுது. ஸோ அதுல என்ன இம்பார்ட்டன்டானது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சேம் டெக்னிக்கல் உங்களுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாரையுமே சேர்த்து நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுடைய டீம்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் லேர்னிங்க்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும். பிகாஸ் இது ஃபுல்லாவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமிங் சைட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீமா நீங்க ஃபார்ம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அந்த டீமுக்கு நீங்க ஒரு மென்டாரும் அலோகேட் பண்ணணும். அதாவது ஃபேக்கல்டி அட்வைசர், உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அட்வைசரை நீங்க சூஸ் பண்ணி அந்த டீமுக்கு நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ இந்த ஒர்க் ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய டீமுக்கு நாலேஜ் கெய்னிங்காக நீங்க ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட் 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பாத்தீங்கன்னா கூகுள்லயும் சில ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலயும் உங்களுடைய டீம் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிராக்டிக்கல் ஈவெண்டா தான் இருக்கும். ஸோ தியரட்டிக்கலா கம்மியா தான் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுனா கம்ப்ளீட்டா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி உங்களையும் டெவலப் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பில்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்க இப்போ ஒரு
ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒர்க் ஷாப் போயிட்டு வரீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு. அந்த ஐடியாவை வச்சு நீங்களா ஒரு இனோவேட்டிவான ஒரு அப்ளிகேஷனை நீங்க பில்ட் பண்ணணும். ஸோ உங்களோட இனோவேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து ஒரு ப்ராஜெக்டா கிரியேட் பண்றப்பதான் இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை நீங்க வந்து அனுபவிக்க முடியும். ஓகே, நம்ம இப்ப நெக்ஸ்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் growth. இப்போ நீங்க ஒன் இயர் ஆஃப் டைம் பீரியட்ல வந்துட்டு எக்கச்சக்கமான நாலேஜ் growth உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ட்ரெண்டிங்ல என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்க ஜாப் வந்து சர்ச் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ரெசியூம்ல ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க கூகுள் டெவலப்பர் ஸ்டூடெண்ட் கிளப்போட லீட் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலே அதுவே வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து இன்டர்வியூவருக்கு கொண்டு வரும். ஸோ ஜாப் பொறுத்த அளவுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் growth. ஸோ நீங்க இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றீங்கன்னா நீங்க மற்ற காலேஜஸ் வந்து இன்வைட் பண்ணலாம். அதே மாதிரி வேற எங்கேயாவது வந்து கூகுள் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னா நீங்க உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்க டீமோட நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது மூலமா நீங்க நிறைய பேரை வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ஜாப் அல்லது இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால நல்ல பொசிஷன்ல உங்களால வந்துட்டு இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் வந்துட்டு போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி லேர்னிங். ஸோ இது வந்து தனியா இண்டிவிஜுவலா வந்து கத்துக்கிறது கிடையாது. நீங்க கத்துக்கிட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களும் வந்து அது மூலமா பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸோடைய ஃபுல் கம்ப்ளீட் ஐடியா. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம்ல நீங்க லீடர்ஷிப் எடுத்துக்கிறப்ப இது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அது வந்து நீங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க எப்படி உங்க டீமை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறீங்க, அதை பொறுத்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் இருக்கவங்க எப்போ டெட்லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு இன்டர்வியூ ப்ராசஸும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க லாகின் வித் கூகுள் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். சோ இதுல வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க இருக்கக்கூடிய செக் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே சேவ் அஸ் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து 5 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷனல் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், அதுக்கப்புறமேலு உங்களுடைய ஸ்கில் செட் இது எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ மேபி உங்களோட ரெசியூம் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கரெக்டா என்டர் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரீஜியனுக்கு என்ன டைம் வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரீஜியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க இந்தியாவோடது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏப்ரல் 15க்குள்ள சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பாக்குறதுக்காக தான் இந்த டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வந்து இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு நீங்க சப்மிட் பண்றப்ப அப்படின்னா உங்களோட இஷ்யூ வந்து இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணணும். ஸோ அதனால அவங்க வந்து உங்களுக்கு இஷ்யூவை ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிளப்புக்கான சில ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூகுள். ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் டாக் இருக்கு, அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டக்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய கூகுள் ஆஃபீஸ்ல தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்க இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா அப்ப நீங்க இந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவலா தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ அதனால வந்து இங்க அஜெண்டாவும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஈஸியா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான்.
ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் டு ஆர்எஸ்விபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் அந்த